விடுதலை புலிகள் மீண்டு வர வேண்டும், வந்தால் சந்தோஷப்படுவோம் என்கின்ற அளவிற்கு வரிப்புலி, கரம்புலி, விடுதலை புலி, மாவீரர்கள் என்று பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. அதிலே உன்னிப்பாக அந்த இவரை விசாரணை செய்கின்ற பொழுது அக்குவேர் ஆணிவேராக வகுத்து பார்த்து அவர்கள் நிச்சயமாக அதனை விசாரணை செய்து நிச்சயமாக அவர் இலகுவாக வெளியே வருகின்ற சாத்தியக்கூறு இல்லை. முன்னாள் போராளிகளுக்குத்தான் இந்த புலனாய்வுத்துறையுடைய அழுத்தம் ஏற்படும். அதை விட வெளிநாட்டிலே இருந்து உள்நாட்டிலே இருக்கின்ற, நாட்டிலே இருக்கின்ற, ஈழத்திலே இருக்கின்ற அந்த முன்னாள் போராளிகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இடைஞ்சல் ஏற்படும். அதை விட உதவிகள் வெளிநாட்டிலே இருந்து வருகின்ற பொழுது அதுவும் முன்னாள் போராளிகளுக்கோ அல்லது ஏதாவது ஒரு அமைப்பை சார்ந்தவர்களுக்கோ உதவிகள் வருகின்ற பொழுது பல தடைகள், பல சோதனைகளை மத்தியிலே இவற்றை நகர்ந்து செல்ல வேண்டியிருக்கும். உலகத்திலே வேறு நாடுகளிலேயும் முழுமையாக தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தை தூண்டி மேலும் அதை வளர்க்கின்ற அளவிற்கு சுவிட்சர்லாந்து நாட்டிலேயும் பலர் இப்படியான ஒரு சில குழுக்கள் இருக்கின்றன. அவர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு பாடிவிட்டு செல்வார்கள். ஆனால் இலங்கையிலே, ஈழத்திலே இருக்கின்ற போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் மக்களுக்கும், இளைஞர்களுக்கும், மாணவர்களுக்கும் மற்றும் முன்னாள் போராளிகளுக்கும் ஒரு முக்கியமாக பெரிய ஒரு இடைஞ்சல்களை ஏற்படுத்தும். வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு அலசலோடு இலங்கையில். இலங்கையிலே மாத்திரம், தமிழ் பகுதியில் மாத்திரமல்ல, இலங்கையிலே முழுமையாக அனைத்து இடங்களிலே பேசப்படுகின்ற ஒரு பொருள். அந்த பொப்பிசை பாடகர் ஒருவர், அந்த சொல்லிசை பாடகர் ஒருவர் கிளிநொச்சியிலே இருக்கின்றவர். அவருடைய பாடிய பாடலால், அந்த பாடலை பதிவேற்றம் செய்ததிலேயும், அவர் பாடிய அந்த மேடையிலே பாடிய பாடல்களின் சொற்களை வைத்தும், அந்த பாவித்த பதங்கள், அவர் பாதித்த அந்த எழுச்சியூட்டும் விதமான அந்த இசை வரிகள், இவற்றை வைத்து புலனாய்வுத்துறை பயங்கரவாத சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்திருக்கிறது. அதாவது விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்வதற்காக அவர் தூண்டியிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. அந்த பாடலை நாங்களும் 2-3 முறை போட்டு கேட்டு பார்த்தோம். நிச்சயமாக இது கைது செய்யப்பட்டதை இட்டு பல வியாபார ஊடகங்கள் அவருக்கு ஆதரவாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று பல செய்திகளை வெளியிட்டிருந்தன. அத்தோடு கூட எங்கே தனக்கு மாவீரர்களுடைய, விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர்கள், தமிழ் தேச பெற்றாளர்கள், தமிழ் தேசிய உணர்வாளர்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்று ஓடி திரிகின்ற ஒரு சுமந்திரன் அவர்கள், தமிழரசு கட்சி சுமந்திரன் அவர்கள், முதல் தான் வடமாகாண தேர்தலிலே முதலமைச்சராக ஆக வேண்டும் என்பதற்காக எங்கே ஒரு இடைவெளி இருக்கிறதோ அங்கே புகுந்து செல்வதற்காக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த இளைஞன் கைது செய்ததன் பிற்பாடு அவரை வெளியே எடுப்பதற்காக சயந்தன் அவர்களும் பாடுபட்டு கொண்டிருப்பதாகவும் பெரிதாக அவர்களுடைய அக்கறை இப்படியானவர்கள் மீது, தமிழர்கள் மீது இருக்கிறது என்று காட்டுவதற்கும் அந்த முன்னிலையாகி இருக்கிறார். சரி, அது அவருடைய விடயம். இருந்தாலும் கூட சுமந்திரன் அவர்கள் இப்படி இது மாத்திரமல்ல, பல முன்னாள் போராளிகள் சிறையில் இருந்தவர்களை மீட்டெடுத்திருக்கிறார். சிலரிடத்தில் பணங்கள் கூட வாங்கவில்லை. பல விடயங்கள் செய்திருக்கிறார், செய்யாமல் இல்லை, அவர் செய்திருக்கிறார் என்பதில் எந்தவித மாற்ற கருத்துக்கள் இருந்தாலும் கூட இந்த இளைஞனை அவர் வெளியே எடுப்பதற்காக முயற்சிக்கின்றார் என்றால் நிச்சயமாக இந்த பாடல் என்பது இளைஞனை பற்றி எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த பாடலிலே ஏற்படுத்தப்பட்ட வரிகள், அந்த வரிகள் ஒட்டுமொத்தமாக யதார்த்தமாக இலங்கையினுடைய சட்டத்தின் கீழ் அமைக்க முடியாத, பொருத்த முடியாத, இந்த இலங்கை இருக்கின்ற பயங்கரவாத சட்டத்தின் கீழ் உண்மையிலேயே கைது செய்யப்படக்கூடிய அந்த பாடல் நீங்கள் அனைவரும் சரியாக கேட்டால் அந்த வரிகள் அனைத்தும் அதாவது விடுதலை புலிகள் மீண்டு வர வேண்டும், வந்தால் சந்தோஷப்படுவோம் என்கின்ற அளவிற்கு வரிப்புலி, கரம்புலி, விடுதலை புலி, மாவீரர்கள் என்று பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. அதிலே உன்னிப்பாக அந்த இவரை விசாரணை செய்கின்ற பொழுது அக்குவேர் ஆணிவேராக வகுத்து பார்த்து அவர்கள் நிச்சயமாக அதனை விசாரணை செய்து நிச்சயமாக அவர் இலகுவாக வெளியே வருகின்ற சாத்தியக்கூறு இல்லை. இருந்தாலும் அப்படி வருவதாக இருந்தாலும் அவர் மிகவும் கடுமையான நிபந்தனைகளோடு தான் விடுதலை செய்யப்படுவார் என்பதும் இந்த வழக்கு இலகுவாக முடிகின்ற வழக்காக நாங்கள் நினைக்க முடியாது. இருந்தாலும் கூட
இப்படியான பொறுப்பற்ற தன்மையோடு, அதாவது எப்படி பொறுப்பு, அவருடைய உணர்ச்சியை அவருடைய எழுச்சியை காட்டியது அவருடைய சொந்த பிரச்சனை இருந்தாலும் கூட இப்படி இவர் செய்ததன் காரணத்தினால் இனிமேல் காலங்களிலே விடுதலை புலிகள் சார்பாக இருக்கின்ற பொதுமக்கள் சார்பாகவும் விடுதலை புலிகள் சார்பாகவும் இருக்கின்ற நிகழ்வுகள், சில அனுஷ்டிப்புகள், சில நினைவேந்தல்கள், அது முள்ளிவாய்க்கால் மேதின அந்த முள்ளிவாய்க்காலாக இருக்கட்டும், நினைவேந்தலாக இருக்கட்டும், அல்லது மாவீரர் தினமாக இருக்கட்டும், இப்படியான விடயங்களில் முட்டுக்கட்டை போட போகின்ற அளவிற்கு இவர்களுடைய ஒரு பொறுப்பற்ற தன்மை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். இது இப்படியே இவர்களை விட்டுவிட்டால் இதை தாண்டி இன்னொருவர் அடுத்த படிக்கு செல்வார். அப்படியே போய் அவர்கள் உண்மையிலேயே ஒரு பொறுப்பற்ற தன்மையோடு மீளுருவாக்கம் புலிகளை அல்லது இயக்கம், ஏதோ ஒரு இயக்கத்தை மீளுருவாக்கம், ஆயுத போராட்டம் என்கின்ற அளவிற்கு ஆரம்பிக்கின்ற அளவிற்கு இவர்களுடைய அந்த ஒரு அக்கறையில்லா தன்மை போய்கொண்டிருக்கிறது. இது இவர் மாத்திரமல்ல, பொப்பிசை பாடகராக இருக்கின்ற வெளிநாடுகளுக்கு வந்து பாடிக்கொண்டு செல்கின்றவர்கள் கூட வரிப்புலி உடுப்புகளையும் அவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் இப்படி தொடர்ந்ததாக இருந்தால் இலங்கை அரசாங்கத்தினால் கைது செய்யப்படுவார்கள். அதைவிட ஒரு சிலருக்கு இந்தியா விசா கூட மறுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் பிரபல தொலைக்காட்சியிலே புலிகளை பற்றியோ பிரபாகரனை பற்றியோ பேசியதால் அவருக்கு விசா மறுக்கப்பட்டது என்பது அனைவரும் தெரிந்த விடயம். இருந்தாலும் கூட நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும், இவர் வெளியே வருவாரா அல்லது இவருக்கு நீதி என்பது படி பார்க்கின்ற பொழுது அவர் செய்தது ஓரளவிற்கு இலங்கை இருக்கின்ற சூழ்நிலையிலும் சட்டத்திலேயும் அந்த முன்னாள் போராளிகள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி பொறுப்பற்றத்தனமாக இவர்கள் செய்கின்ற காரணத்தினால் அழுத்தம் இவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ அல்ல, முன்னாள் போராளிகளுக்குத்தான் இந்த புலனாய்வுத்துறையுடைய அழுத்தம் ஏற்படும். அதை விட வெளிநாட்டிலே இருந்து உள்நாட்டிலே இருக்கின்ற, நாட்டிலே இருக்கின்ற, ஈழத்திலே இருக்கின்ற அந்த முன்னாள் போராளிகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இடைஞ்சல் ஏற்படும். அதை விட உதவிகள் வெளிநாட்டிலே இருந்து வருகின்ற பொழுது, அதுவும் முன்னாள் போராளிகளுக்கோ அல்லது ஏதாவது ஒரு அமைப்பை சார்ந்தவர்களுக்கோ உதவிகள் வருகின்ற பொழுது பல தடைகள், பல சோதனைகளை மத்தியிலே இவற்றை நகர்ந்து செல்ல வேண்டியிருக்கும். அதை விட உள்நாட்டிலே இருந்து வெளிநாட்டிற்கு பாடகர்களாக வருகின்ற பொழுது பாடுகின்றவர்கள், ஆடுகின்றவர்கள் இப்படி சில வசனங்களை, வார்த்தைகளை, வரிகளை பாவிக்கின்ற பொழுது அவர்களும் அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த இப்படியான பொதுவாக ஒரு பொறுப்பற்ற முறையிலே ஒரு சில விடயங்கள் யாழ்ப்பாணத்திலேயும் கிழக்கு வடக்கிலேயும் ஒரு சில கட்சிகளின் ஊடாக தங்களுடைய நப்ப ஆசைகள் ஊடாக, அற்ப ஆசைக்காக, அற்ப பதவிகளுக்காக இப்படியான இளைஞர்களை தூண்டி விடுகின்றவர்கள், அற்ப ஆசைக்காக, அற்ப யூடியூப் சேனல் நடத்துவதற்காக இப்படியானவர்களுக்கு ஆதரவாக பேசுகின்ற செய்திகளை போடுகின்றவர்கள், இவர்களுக்கு நாங்கள் எதிர்ப்பானவர்கள் அல்ல, ஆதரவானவர்கள் அல்ல. இலங்கை சட்டத்திட்டத்தின் கீழ் அமைய நீங்கள் எதையும் செய்யுங்கள், உங்களுடைய இசையை காட்டுங்கள், பாடுங்கள், ஆடுங்கள். இலங்கையிலே முழுமையாக, உலகத்திலே வேறு நாடுகளிலேயும் முழுமையாக தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தை தூண்டி மேலும் அதை வளர்க்கின்ற அளவிற்கு சுவிட்சர்லாந்து நாட்டிலேயும் பலர் இப்படியான ஒரு சில குழுக்கள் இருக்கின்றன. அவர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு பாடிவிட்டு செல்வார்கள். ஆனால் இலங்கையிலே, ஈழத்திலே இருக்கின்ற போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் மக்களுக்கும், இளைஞர்களுக்கும், மாணவர்களுக்கும் மற்றும் முன்னாள் போராளிகளுக்கும் ஒரு முக்கியமாக பெரிய ஒரு இடைஞ்சல்களை ஏற்படுத்தும். இந்த கைது, அந்த இளைஞனை கைது செய்தது எங்களுக்கும் வருத்தமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் கூட இப்படியே விட்டுவிட்டால் இவர்களால் மற்றவர்கள் பாதிக்கப்படுவார்கள், வருங்கால சமுதாயம் பாதிக்கப்படும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அந்த வகையிலே இவரை அழைத்து கைது செய்து அழைத்து விசாரித்தது மிக பெரிய நன்மையாக தமிழ் தேசத்திற்கும், ஈழத்தமிழர்களுக்கும், ஈழத்தமிழ் இளைஞர்களுக்கும், உலகளாவிய ரீதியிலே பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கின்ற ஈழத்தமிழ் பொப்பிசை பாடல்களா, மற்ற பாடுகின்ற பாடகர்களா, அவர்களுக்கும் ஒரு நன்மையாக அமையும் என்பது எங்களுடைய லங்காபூருடைய ஊடகத்தினுடைய கருத்தாக இருக்கிறது. நிச்சயமாக இப்படியான ஒரு பொறுப்பற்றத்தனமாக சில வரிகளை எங்கே எந்த வரியை பாவிக்க வேண்டும், எப்படி பாவிக்க வேண்டும், மறைமுகமாக பாவிக்க வேண்டும் என்று தங்களுடைய புகழை சேர்ப்பதற்கும், தாங்கள் பணம் சேர்ப்பதற்கும், தங்களுடைய புகழை வளர்ப்பதற்கும் இப்படியான சில விடயங்கள் இப்பொழுது ஈகங்கள், இழப்புக்கள், மாவீரர்கள், பிரபாகரன், புலிக்கொடி அனைத்தும் விற்பனையாகிவிட்டது.
அதாவது தங்களுடைய அதை பாவிக்கின்ற பலர் விற்பனை செய்கின்றவர்கள் பலர் பொது நன்மையை தவிர்த்து தங்களுடைய தன்னலத்துக்காக பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கட்டும், அவர்களுடைய கட்சியாக இருக்கட்டும், சிறிதரனாக இருக்கட்டும், அர்ஜுனாவாக இருக்கட்டும், இப்படி பலர் இந்த இப்படியான அந்த ஈகங்களையும் இழப்புகளையும் தேசியத்தையும் தமிழ் தேசியம் என்று அதனை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையிலே இதுவும் அப்படித்தான். தங்களுடைய சொந்த நலனுக்காக இவர் தமிழை வளர்ப்பதற்காகவோ, நிச்சயமாக புலிகளை வளர்ப்பதற்காகவோ, அல்லது புலிகளை புதுப்பிப்பதற்காகவோ, புதிய போராட்டத்தை ஆரம்பிப்பதற்காகவோ, அல்லது போராட்டத்தில் ஆயுத போராட்டத்தை ஆரம்பிப்பதற்காகவோ நிச்சயமாக அவர் பாடவில்லை. அவர் அந்த நோக்கத்தோடோ, அந்த விருப்பத்தோடோ, அல்லது அந்த அக்கறையோடோ, அந்த ஒரு முயற்சியோடோ அவர் பாடவில்லை. அதிலே நாங்கள் இவர் தமிழுக்காக பாடினார், பொதுநலத்துக்காக பாடினார் என்று நாங்கள் இதிலே 99% எடுக்க முடியாது. இருந்தாலும் கூட இந்த இளைஞன் கைது செய்யப்பட்டது எமக்கும் வருத்தம் தான். இவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், இலங்கை சட்டத்திட்டத்தை மதிக்க வேண்டும், உலக சட்டத்திட்டத்தை மதிக்க வேண்டும். அதன் ஊடாக எங்களுடைய சுய நிர்ணய உரிமையாக இருக்கட்டும், எங்களுடைய உரிமைகளாக இருக்கட்டும், எங்களுடைய நியாயங்களாக இருக்கட்டும், மும்மொழியையும் கற்று கல்வியினூடாக இந்த தேசத்தையே, அதாவது இந்த உலகத்தையே தமிழர்கள் ஆள முடியும். ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். உலகளாவிய ரீதியிலே அகதிகளாக வந்து அவர்களுடைய தங்களுடைய பிள்ளைகளை படிப்பித்து கக்கூசு கல்வி, அர்ஜுனா சொல்வது போக நாங்கள் கூறுவதாக இருந்தால் கக்கூசு கல்வி கழிவுகளை கழுவி தங்களுடைய பிள்ளைகளை படிப்பித்து அவர்களை அதிதிகளாகவும் பெரிய பெரிய வைத்தியர்கள், விமானிகள், பொறியியலாளர்கள், பெரும் தொழிலதிபர்கள் என்று இந்தியா தொழிலதிபர்களுக்கு ஈடு இணையாக இருக்கின்ற அளவிற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் உலகளாவிய ரீதியிலே பறந்திருக்கின்றோம், வசதியாக இருக்கின்றோம், படித்தவர்களாக இருக்கின்றோம். சில பாராளுமன்றத்திலே, சில கட்சிகளிலே, சில நாடுகளிலே சில கட்சிகளுடைய வெற்றியை நிர்ணயிப்பவர்கள் ஈழத்தமிழர்களாக இருக்கின்றார்கள், ஈழத்தமிழ் அரசியல்வாதிகளாக இருக்கின்றார்கள். அங்கேயும் ஒரு சில பச்சோந்திகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அது ஈழத்தமிழர்களுக்கு உயர்ந்த ஒரு நிலையை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அப்படித்தான் நாங்கள் எங்களுடைய தமிழை மீட்டெடுக்க வேண்டும். எங்களுடைய இறந்த மாவீரர்களுடைய அல்லது பிரபாகரனுடைய மற்றவர்களுடைய அந்த அபிலாசைகளை தீர்க்க வேண்டும். தவிர இப்படி ஒரு குறுகிய வட்டத்துக்குள் நின்று நீ முடிந்தால் செய்து பார், நான் கதைக்கத்தான் செய்வேன், பேசத்தான் இருக்க இடம் கொடுத்தால் படுக்க இடம் கேட்பது போல இப்படி பகிரங்கமாக அவர் நிச்சயமாக அவர் விசாரணையின் பிற்பாடு மன்னிப்பு கேட்டுத்தான் வெளியே வருவார். அதை கூறுகிறாரோ இல்லையோ தெரியாது. உண்மையாக கூறுவாராக இருந்தால் தாம் மன்னிப்பு கேட்டு நான் இனிமேல் செய்ய மாட்டேன், இப்படி பாட மாட்டேன் என்று. ஆனால் இது மற்றவர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. அந்த முகநூல்களிலே வீர வசனம் பேசுபவர்களுக்கும், இப்படி பாடல்கள், வரிகள், கவிதைகள் என்று புலிகளை வியாபாரம் செய்பவர்களுக்கும், அதிலே குளிர் காய்ந்து உலகத்திலே இருக்கின்ற தமிழர்களுடைய பணத்தை புலிக்கென்று கூறி சூறையாடி பணத்தை உண்டு கொண்டு இருப்பவர்களுக்கும், பிரபாகரன் இறந்து விட்டார் என்ற ஒரு குழு, இன்னொன்று குழு அவர் இருக்கின்றார் என்ற குழு, குடும்பமே இருக்கின்றது என்ற குழு நாடகம் ஆடிக்கொண்டு இந்த கபடதாரிகளுக்கு இந்த கைது நிச்சயமாக பொருந்தும். அதே வேளையிலே வெளிநாடுகளிலே இருந்தும் இப்படி கூவிக்கொண்டு இருப்பவர்கள் இலங்கைக்கு வரும் பொழுது அவர்களும் அழைத்து விசாரிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. இவர்கள் நாங்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்ற காரணம், இலங்கையிலே இருக்கின்ற முக்கியமாக முன்னாள் போராளிகளுக்காக அவர்களுக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாது, அவர்களை புலனாய்வுத்துறை அவர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது, வெளிநாடுகளிலே இருந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவர்களுக்கு கிடைக்கின்ற உதவிகள், அந்த அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த ஒவ்வொரு உதவிகளும் தடைபடக்கூடாது என்ற அக்கறையோடு, சமூக அக்கறையோடு ஈழத்தமிழ், உலகளாவிய இருக்கின்ற ஈழத்தமிழ் இளைஞர்களுடைய எதிர்காலத்தின் அக்கறையோடு நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். நன்றி, வணக்கம். இலங்கையில் லங்காபூர் ஊடகம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன்.
இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.